ஜீரோ அவருக்கு உங்களை வரவேற்கும் நான் தேவேந்திரன். இன்று ஒரு மிக முக்கியமான விஷயம் பேசப் போகின்றோம். குறிப்பாக கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அரசியல் அரங்கிலும் மக்கள் அரங்கிலும் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். மெட்ரோ ரயிலை பொறுத்தளவு பல்வேறு சர்ச்சைகள், பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது இருக்கின்றது. அந்த விஷயம் மெட்ரோ ரயில் மற்ற பொது போக்குவரத்துகளோடு இணைக்கப்பட்டு இருக்கின்றதா, இணைக்கப்பட வேண்டியதன் அவசியம் என்பது குறித்தும் அலச இருக்கின்றோம். சென்னையை பொறுத்தளவு ரயில் போக்குவரத்து என்பது மிக முக்கியமாக பெருந்திரளான மக்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. பல்வேறு படிநிலைகளில் அது அமைந்திருக்கக்கூடியதாக பார்க்க முடிகின்றது. எலக்ட்ரிக் ட்ரெயினில் தொடங்கிய நம்முடைய சென்னையினுடைய உள்ளூர் ரயில் பயணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மெட்ரோ அளவிற்கு மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருக்கின்றது. நவீன உலகத்திற்குள் நம்முடைய சென்னையை கொண்டு சென்றிருக்கிறது. அந்த மெட்ரோ ரயிலை மக்களால் சுலபமாக பயன்படுத்த முடிகின்றதா, எல்லா இடங்களுக்கும் பொது போக்குவரத்தோடு அது இணைந்திருக்கின்றதா என்ற விஷயங்கள் குறித்து இன்றைய ஜீரோ அவரில் அலச இருக்கிறோம். முதலில் அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சென்னை மக்கள் நெடுங்காலமாக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த மெட்ரோ ரயில் திட்டத்தின் கோயம்பேடு தொடங்கி ஆலந்தூர் வரையிலான வழித்தடத்தில் கடந்த திங்களன்று போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளது. திட்டம் தொடங்கி சில நாட்களே கடந்துள்ள நிலையில் சென்னையை போக்குவரத்து நெரிசலிலிருந்து மீட்கும் என்று கூறப்பட்ட மெட்ரோ திட்டம் அதற்கான சாத்தியக்கூறுகளை கொண்டிருக்கின்றதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகள் பிற பொது போக்குவரத்துகளை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே உள்ளது என்ற குற்றச்சாட்டு ஒரு தரப்பினரால் முன்வைக்கப்படுகிறது. அலைச்சல் குறைவு, ஒலி மாசுபாடின்மை, துரிதமான மற்றும் பாதுகாப்பான பயணம் என்பது போன்ற பல்வேறு சாதகமான அம்சங்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் மின்சார ரயில், பறக்கும் ரயில், பேருந்துகள், மினி பேருந்துகள் உள்ளிட்ட மற்ற பொது போக்குவரத்துடன் தொடர்பில்லாத நிலையால் மெட்ரோ ரயில் பயணத்தை சிலர் பயன்படுத்த முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது. சாலையுடன் இணைந்தே செல்லும் மெட்ரோ வழித்தடத்தில் ரயில் மற்றும் பேருந்து நிறுத்தங்கள் ஒன்றுக்கொன்று அருகில் இருப்பதால் அவ்வாறான சூழல் ஏற்படாது என்ற ஒரு கருத்து மெட்ரோ ரயில் நிர்வாகத்தால் முன்வைக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி தற்போது மெட்ரோ ரயில் இயக்கப்படும் வழித்தடத்திற்கு இணையான சாலையில் 500 பேருந்துகள் மற்றும் பல மினி பேருந்து சேவைகள் உள்ளதாகவும், கூடுதல் சேவை கேட்டு எந்த கோரிக்கையும் மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடமிருந்து வரவில்லை என சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வேலைக்கு செல்லும் பலர் தங்கள் இருப்பிடத்திலிருந்து அலுவலகத்தை அடைவதற்கு அரசு பொது போக்குவரத்துகளையே பயன்படுத்துகின்றனர். சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் மிகவும் அவசியமானது என்பதை உணர்ந்து மொத்த வழித்தடம் முழுவதும் பேருந்து சேவைகள் மட்டுமே இருப்பது அதன் பயன்பாட்டாளர்களுக்கு போதுமானதாக அமையாது என்ற வாதம் முன்வைக்கப்படுகின்றது. இந்நிலையில் தொலைநோக்கு பார்வையோடு மெட்ரோ ரயில் நிலையங்களை இதர போக்குவரத்து வழித்தடங்களுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்னெழுந்துள்ளது. செய்தி தொகுப்பை பார்த்தோம். இந்த விஷயங்கள் குறித்து விரிவாக அலசுவதற்காக நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார் திரு ஏர்னஸ்ட் பால், ரயில் பயணிகள் நலச்சங்கத்தை சேர்ந்தவர். உங்களை வரவேற்கிறேன். மெட்ரோ ரயில் தற்பொழுது துவங்கப்பட்டிருக்கின்றது. முதல் கட்டமாக சென்னைக்கு மெட்ரோ ரயில் எந்த அளவிற்கு முக்கியம், தற்பொழுது துவங்கப்பட்டு இருப்பது குறித்தான உங்களுடைய கருத்து? 1 கோடி பேர் வாழ்கிற சென்னை மாநகரத்திலே, 2 கோடி பேர் வந்து போகிற இந்த சென்னை மாநகரத்திலே மெட்ரோ ரயில் என்பது 2006 வந்திருக்க வேண்டியது. 2006 திட்டம் போட்டு திட்டம் வரைவு பண்ணி 2007 அது கவர்னர் உரையில் சொல்லி அதுக்கு பிறகு மெல்ல 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 இன்றைக்கு 2015 வந்தது. வரவேற்புக்குரியது. வருக என்று மெட்ரோ ரயிலை வரவேற்கின்றோம். ஏனென்று சொன்னால் மெட்ரோ ரயிலை பயணம் செய்கின்ற பொழுது ஒரு தனி அலாதி, தனி பிரியம், தனி சௌகரியம், தனி வசதி, தனி ஒரு பெரிய நாங்கள் பணக்காரன் தான் போவானோ, நாமெல்லாம் போக முடியாதோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து குவிகிறது ஒன்று. ஆனால் அந்த மெட்ரோ ரயிலை பயன்படுத்தக்கூடிய இடம் கோயம்பேடிலிருந்து இன்றைக்கு ஆலந்தூர் ஒரு ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு ஃபேஸு திருவொற்றியூரிலிருந்து, வண்ணாரப்பேட்டையிலிருந்து இல்லை திருவொற்றியூரிலிருந்தே அப்படியே சென்ட்ரல் ஸ்டேஷன் வழியாக அப்படியே மவுண்ட் ரோடு வழியாக ஏர்போர்ட்டுக்கு போவதாக இன்னொரு ஃபேஸு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த திட்டம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபேஸு பூந்தமல்லியிலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். வேளச்சேரி, தாம்பரம் விரிவுபடுத்தப்பட்ட பகுதிகளுக்கெல்லாம் மெட்ரோ ரயில் அவசியம். ஆனால் ஒன்று, கோயம்பேடு மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவிலே, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மிகப்பெரிய அளவிலே உருவாக்கிய தமிழக சர்க்கார், டெல்லி சர்க்காரோடு சேர்ந்து உருவாக்கிய தமிழக சர்க்கார் மிகப்பெரிய பேருந்து நிலையம், மிகப்பெரிய கோயம்பேடு மார்க்கெட்டும் இருக்கிறது. பல லட்சம் மக்கள் வந்து போகிற அந்த இடத்திலே எம்ஆர்டி ட்ரெயின்ஸ், எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்ஸ் என்று அங்கே இல்லாதது மிக 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 அசௌகரியமானது. இந்த மெட்ரோ ரயிலிலே சுமைகள் ஏற்றப்பட மாட்டாது.
அப்போ மெட்ரோ ரயில் பயணிக்கக்கூடிய இடங்களில் அது பயணிகளை மட்டும்தான் அனுமதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. அந்த பகுதிகளில் எலக்ட்ரிக் ட்ரெயின் வரும் பொழுது அது மக்களோடு சேர்த்து மக்களினுடைய உடைமைகளையும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு விஷயமாக. ஒரே ஒரு இன்னொரு கேள்வி, ஏன் சுமைகளையும் ஏற்றுவதற்கு இன்னொரு பெட்டி அமைந்தால் என்ன? பயணிகளோடு சுமை பெட்டி வேண்டாம். உங்களுடைய அந்த கேள்வி புரிகின்றது. ஆனால் உலகம் முழுக்கவே மெட்ரோ ரயில் என்பது பயணிகளுடைய அவர்களுடைய வசதிகளை பொறுத்து பயணிகள் செல்லக்கூடிய. துபாயில் இருக்கிறது மெட்ரோ ரயிலுக்கு டிரைவர் இல்லை, கண்டக்டர் கார்டு இல்லை, ஆனால் சுமைகள் மட்டும் போவதற்கு கடைசியிலே ஒரு பெட்டி இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு மெட்ரோ ரயிலை பொறுத்த வரைக்கும் வருக 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 என்று மக்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலையும் என்னைக்கு மெட்ரோவில் போகலாம், என்னைக்கு மெட்ரோவில் போகலாம் சந்தோஷமான செய்திகள் சென்னையில் ஒரு அப்படியே துளாவி வருகிறது. இந்த கோயம்பேடிலே பல லட்சம் காலையிலிருந்து இரவு வரை பல லட்சம் மக்கள் வந்து போகிற இடத்திற்கு இந்த சென்னையிலே ஓடுகிற அந்த மின்சார ரயில்கள், இந்த சைடில் அரக்கோணம் போகுது, இந்த சைடில் கும்மிடிப்பூண்டி போகுது, இந்த சைடில் வேளச்சேரி போகுது, இந்த சைடில் தாம்பரம் போகுது, தாம்பரம் இருக்குது, மேற்கையும் வடக்கையும் நிறைய போகிற இந்த ரயில்கள் எல்லாம் கோயம்பேடு என்ற ஒரு சந்தையை, கோயம்பேடு என்ற ஒரு மத்திய பகுதியை அவர்கள் சுற்றி வருவதற்கு திட்டமே இல்லை. ஏற்கனவே அண்ணா நகரிலே வரைக்கும் அது கொண்டு வருவதற்காக ஒரு திட்டம் போட்டார்கள். அண்ணா நகர் அந்த மெயின் ரோட்டிலே பூந்தமல்லி ரோட்டிலே நிறுத்தினார்கள். அது பிறகு அது சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை. அது அப்படியே கொண்டு வந்து கோயம்பேடு வரைக்கும் கொண்டு வந்தாங்கன்னா மெட்ரோ ரயிலும் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம் இருக்கின்ற இடத்தில் பேருந்துகள் அவ்வளவு இயங்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான ஒரு ரயில்கள் தேவைப்பாடு அதிகம் இருக்கின்றது. கண்டிப்பாக பேருந்துகள் என்று சொன்னால் பெங்களூருக்கு போகிறோம், பெங்களூர்ல இருந்து நாம் கோயம்பேட்டில் நம்முடைய உள்ளூர் பேருந்துகளும் இருக்கின்றன. உள்ளூர் பேருந்துகள் இருக்கிறது, அயலூர் பேருந்துகள் இருக்குது, வெளிமாநில பேருந்துகள் இருக்கிறது. பேருந்துகளில் ஏறி இறங்குவதற்கு நான் மீனம்பாக்கம் போனோன்னா எதில் போகிறது? இன்னொரு பேருந்தில் ஏறி போக வேண்டும் என்று சொன்னால் சிரமம். ஆனால் மீனம்பாக்கத்திலிருந்து மெட்ரோ ரயிலில் போனால் எளிமையாக ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் மின்சார ரயிலும் அப்படி பக்கத்தில் இருந்தால் சுமைகளோடு போவதற்கு கொஞ்சம் காசு கொஞ்சமாக செலவாகும், வேகமாக போகலாம். இல்லை என்று சொன்னால் பேருந்தை இருக்கிற காலத்தில் நாங்கள் பேருந்து தான் அனுபவிக்கிறோம், பேருந்து தான் எழுதி போகிறோம். ஆனால் சென்னையில் 3800 பேருந்துகள் ஓடுகின்றன. ஆனால் 1827 பேருந்துகள் முடமாக்கப்பட்டு இருக்கிறது. அதிகாரிகள் இதை கேட்டுவிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பழைய பேருந்துகள் பழையன அப்படியே இருக்கிறது. காலையில் 5 பேருந்து புறப்பட்டால் அதில் ஒரு மத்தியானம் 1 மணிக்குள்ளே 2 பேருந்து நின்று போகுது. இன்னொரு விஷயத்தை நாம் நோக்கி பயணிக்க வேண்டியது அவசியம் நினைக்கிறேன். இந்த ரயில் நிலையம் தற்பொழுது மெட்ரோ நிலையம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மெட்ரோவில் வந்து நாம் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது, ஆலந்தூர் முதல் கோயம்பேடு வரை. இப்படியான சூழ்நிலையில் அமைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் வழித்தடங்களோடு மற்ற பொது போக்குவரத்து வழித்தடங்கள் இணைந்திருக்கின்றதா, இணைக்கப்பட வேண்டுமா என்பது குறித்தும் பார்க்க வேண்டும். முதலில் ஏன் இணைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து பார்க்கலாம். ஏன் இணைக்கப்பட வேண்டும், மெட்ரோ ரயில்களை பொறுத்தளவு மற்ற பொது போக்குவரத்தோடு ஏன் இணைக்கப்பட வேண்டும் என்பது குறித்து பயண நேரம் வெகுவாக குறையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் முதன்மையாக பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. காரணம், இன்னொரு போக்குவரத்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டியது இருப்பதற்கு பல்வேறு கனெக்டிவிட்டி ட்ரெயின்ஸை எதிர்பார்க்க வேண்டியிருக்கின்றது, பேருந்துகளை எதிர்பார்க்க வேண்டியிருக்கிறது, ஆட்டோக்களில் செல்ல வேண்டியிருக்கின்றது. அதை இது பயண நேரத்தை குறைக்கக்கூடிய அம்சமாக இருக்கும். அதே போல எரிபொருள் செலவை குறைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும், மக்களின் பயண அலைச்சலை குறைக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். இடைப்பட்ட ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது மக்களினுடைய பயண அலைச்சலை நிச்சயமாக குறைக்க முடியும். அதே போல மற்றொரு முக்கியமான விஷயம், சுற்றுச்சூழல் மாசுபாடு என்பது வெகுவாக குறையும். காரணம், நம்ம வந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு இருசக்கர வாகனங்களிலேயோ இல்லை ஒரு கார்களிலேயோ போகும்போது ஏற்படக்கூடிய அந்த சுற்றுச்சூழல் மாசுபாடுங்கிறத இந்த மாதிரியான ஒரு பொது போக்குவரத்து, அதுவும் பெரிய அளவிலான பொது போக்குவரத்தின் மூலமாக செல்லும் பொழுது குறைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒரு மெட்ரோ ரயில் நிலையங்களை மற்ற ரயில் நிலையங்களோடு, அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் நிலையங்கள், இந்த மாதிரியான விஷயங்களோடு அல்லது பொது போக்குவரத்தோடு இணைப்பது எந்த அளவிற்கு அவசியம்னு நீங்க பார்க்குறீங்க? அது நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு தற்பொழுது இருக்கின்றது. அவசியம் 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 என்று மத்திய ரயில்வே போக்கு மந்திரியாக இருந்த முன்னாள் சதானந்த கவுடாவை சந்தித்து ஒரு மிகப்பெரிய நாங்கள் ரொம்ப அருமையான கோரிக்கைகளை வைத்து தென்னக ரயில் பயணிப்போர் சங்கத்தின் மூலமாக ஒரு கடிதம் கூட எழுதி கொடுத்துருக்கிறோம். சென்னையிலிருந்து சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து பார்க் ஸ்டேஷன்லேருந்து தாம்பரத்துக்கு மின்சார ரயில் போகிறது, பறக்கும் ரயிலும் அப்படியே பீச் ஸ்டேஷன்லேருந்து மின்சார ரயில் போகிறது. இப்பொழுது இங்கேருந்து அரக்கோணத்திலிருந்து மின்சார ரயில் சென்ட்ரல் ஸ்டேஷன் வருகிறது. இவையெல்லாம் மெட்ரோ ரயில், மின்சார ரயில், பறக்கும் ரயில், அதிவேக ரயில், இவையெல்லாம் ஒரு இடத்திலிருந்து நான் இப்படி போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு சர்க்கிள் பிளேஸ் தேவை என்பது நாங்கள் எழுதி கொடுத்திருக்கிறோம். அவரும் அதை அழகாக படித்து கண்டிப்பாக அது வேண்டும் என்று சொல்லி ஆலந்தூரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். என எங்களுக்கு ஒரு 3 வருடங்களுக்கு முன்னால் ஆலந்தூரை நாங்கள் அப்படி திட்டம் போட்டிருக்கிறோம். ஆலந்தூர் பரங்கிமலை ரயில் நிலையத்திலே
பரங்கிமலை ரயில் நிலையத்திலே மின்சார ரயிலிலிருந்தும் பறக்கும் ரயிலிலிருந்தும் மெட்ரோ ரயிலிலிருந்தும் ஏறி அங்கிருந்து பல பகுதிகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பாக அவர்கள் திட்டம் போட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். அங்கிருந்து ஏர்போர்ட்டுக்கு போவதற்கும் அவர் வசதியாகவும் திட்டம் போட்டிருக்கிறார். இது அவசியம், அவசரம். இப்போ நெருக்கமாக இருக்கின்ற 2 கோடி பேர் சென்னை மாநகரிலே பயணிக்கின்ற இந்த பயணங்களிலே கார்பன் டை ஆக்சைடு, மோனோ ஆக்சைடெல்லாம் அந்த 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 கஷ்டங்களெல்லாம் நமக்கு இருந்தும் கூட இந்த ரயில்களை இணைக்கின்ற அந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பகுதி, சென்ட்ரலைசேஷன்ஸ் ஆஃப் இந்த பரங்கிமலை பகுதியை வெகு விரைவில் திட்டம் ஆரம்பித்து விட்டார்கள், நடந்து கொண்டிருக்கிறது, ஆமை வேகத்தில் போகிறது. இது வெகு விரைவில் நீங்கள் இருந்து விட்டால், உதாரணமாக நாம் மவுண்ட் ரோட்லேருந்து வேளச்சேரி போகணும். மவுண்ட் ரோட்லேருந்து வேளச்சேரி போகணும், எப்படி போகணும்? நாம் நுங்கம்பாக்கம் ஒன்று வரணும், அல்லது எக்மோர் ஒன்று வரணும், அல்லது ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு ஒரு ரயில் நிலையத்திற்கு போகணும். அந்த ரயில் நிலையத்தில் ஏறினா வேளச்சேரி போக முடியாது. பார்க் ஸ்டேஷன்ல இறங்கி அந்த விஷயங்கள் நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த விஷயங்களை விரிவாகவே பார்க்கலாம், புரியும்படியாகவும் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது நம்முடைய போக்குவரத்து வசதிகளை பொறுத்தளவு மிகவும் முதன்மையாக இருக்கக்கூடியது ரயில் போக்குவரத்து வசதி. இந்த ரயில் போக்குவரத்து வசதியை பொறுத்தளவு மின்சார ரயில் என்பது 1930களிலேயே அமைக்கப்பட்டது. சென்னை கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலேயே கிட்டத்தட்ட 1920களிலேயே இதை பற்றி பேசப்பட்டு 31இல் துவக்கப்பட்ட ஒரு ரயில்வே பாதையாக பார்க்கின்றோம். கடற்கரையிலிருந்து தாம்பரம் வரை, அதாவது தமிழகத்தின் தலைநகரான சென்னையினுடைய மத்திய பகுதியை இணைக்கக்கூடிய போக்குவரத்து, மிகப்பெரிய போக்குவரத்து திட்டமாக இந்த விஷயத்தை பார்க்க முடிகின்றது. இதற்கு அடுத்து இன்னொரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது சென்னையினுடைய மின்சார ரயிலை போலவே அது கொஞ்சம் உயர்த்தப்பட்டு MRTS பறக்கும் ரயில் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. 1980களில் இதற்கான திட்ட வேலைப்பாடுகள் பேச ஆரம்பிக்கப்பட்டு 85இல் திட்டம் வரையறை செய்யப்பட்டு 91இல் துவங்கப்பட்ட இந்த திட்டமானது ராயபுரத்திலிருந்து கடற்கரை மார்க்கம், அதாவது கடற்கரையிலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி வழியாக வேளச்சேரி வரை இது தற்பொழுது நடைமுறையில் இருக்கின்றது. 97இல் முதல் கட்டமாக நம்முடைய திருமயிலை வரை துவங்கப்பட்ட இந்த திட்டம் 2007இல் முழுமையாக வேளச்சேரி வரை கொண்டு வரப்பட்டது. இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி நீங்கள் குறிப்பிட்டது போல ஆலந்தூர் பரங்கிமலை இணைப்பை பரங்கிமலையோடு இணைக்கக்கூடிய ஒரு திட்டமும் தற்போது செயல்பாட்டில் கொண்டு வரப்பட இருக்கின்றது. இதே நேரத்தில் இது விரிவாக்கம் வரை விரிவுபடுத்த இருந்தது. ஆனால் அந்த திட்டம் தற்பொழுது மெட்ரோவால் கைவிடப்பட்ட ஒரு நிலையும் பார்க்கின்றோம். இதற்கடுத்து தான் இன்னொரு முக்கியமான ஒரு ரயில் திட்டத்தை நாம் பார்க்கின்றோம், மெட்ரோ ரயில் திட்டம். இந்த இடத்திலேயே இந்த பீச் கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து 2 எலக்ட்ரிக்கல் ரயில் புறப்படுறது. ஒன்று பறக்கும் ரயில், இன்னொன்று MRTS ரயில். இந்த 2 ரயிலும் பீச் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சைக்கிள் கூட நிற்பதற்கு பார்க் பண்ணுறதுக்கு இடமில்லை. நாங்கள் விண்ணப்பமாக வைத்தோம். இந்த மந்திரி கூட, ரயில்வே மந்திரி ஒப்புக்கொண்டிருக்கிறார். அது அப்படியே எல்லா ரயில் நிலையங்களிலுமே ஒரு சைக்கிளாவது நிற்க வேண்டிய அளவிற்கு பார்க்கிங் வசதி இருக்க வேண்டும். இடம் இல்லை எங்கே, அங்க அவ்வளவுதான் இடம். அது அந்த ஒரு விஷயம் தான் நிச்சயமா மாற்று பாதையாக ராயபுரத்துக்கு கொண்டு வந்தால் சென்ட்ரலுக்கும் போகலாம், பறக்கும் ரயில். அந்த விரிவாக்கம் அப்படிங்கிறதும் ஒரு அவசியமான விஷயமாகவே உங்களுடைய கருத்திலிருந்து புரிகின்றது. அதற்கடுத்து சிவப்பு கலர் மயில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் மெட்ரோவினுடைய முதல் திட்டம். அது வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமானம் நிலையம் வரை, நீங்கள் குறிப்பிட்டது போல திருவொற்றியூர் வரையும் விரிவாக்கப்பட வேண்டும் என்பதும் தற்பொழுது ஆய்வில் இருக்கின்றது. அது கொண்டு வரப்படுவதற்கான நிதி ஒதுக்கி தர வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு வேண்டுகோளும் விடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையும் பார்க்கிறோம். தற்பொழுது நடைமுறையில் இருப்பது, செயல் திட்ட பணிகளில் இருப்பது வண்ணாரப்பேட்டை முதல் விமான நிலையம் வரை. இதில்தான் மிக நீண்ட தொலைவிற்கு நம்முடைய நிலத்திற்கு அடியில் செல்லக்கூடிய ரயில் பாதையும் இருக்கின்றது. இதற்கு அடுத்து இன்னொரு விஷயம், மெட்ரோவினுடைய 2வது பகுதி, 2வது திட்டம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், அதாவது இந்த முதல் 2 திட்டங்களும் மின்சார ரயில் அப்படிங்கிறதும் நம்முடைய வடக்கிலிருந்து தெற்காகவும் வண்ணாரப்பேட்டையிலிருந்து வேளச்சேரி வரையிலான அந்த திட்டமும் மன்னிக்கவும் நம்முடைய பீச் ஸ்டேஷன்லேருந்து வேளச்சேரி வரைக்குமான ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு திட்டமும் வடக்கிலிருந்து தெற்காகவும் இணைக்கக்கூடிய விஷயம் பார்க்கின்றோம். இந்த நிலையில்தான் இந்த நிலையங்களை எல்லாம் இணைக்க வேண்டும், பயன்பெறக்கூடிய புறநகர் பகுதிகளிலிருந்து மக்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக தான் இந்த திட்டமெல்லாம் கொண்டு வரப்பட்டது. இது குறித்தும் நாம் விரிவாக பேச வேண்டும். இந்த ஒரு இணைப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு சாத்தியப்பட வேண்டும் அப்படிங்கிறது குறித்தும் பேச வேண்டும். அதற்கு முன்பு 0 ஹவரில் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறாருக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். மெட்ரோ ரயில் நிலையங்களோடு மற்ற பொது போக்குவரத்து திட்டங்களும் இணைக்கப்பட்டு இருக்கின்றதா, இணைக்கப்பட வேண்டுமா என்பது குறித்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாம் இதற்கு முன்பு இடைவேளைக்கு முன்பு பார்த்த விஷயங்கள் தான். இதில் 2வது மெட்ரோ ரயில் நிலையமானது சென்னை சென்ட்ரலிலிருந்து மஞ்சள் கலரில் நாம் பார்க்கின்றோம். சென்னை சென்ட்ரலிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் வரை, ஆலந்தூர் வரையிலான அந்த ஒரு திட்டம். இதில் ஆலந்தூர் முதல்
கோயம்பேடு வரையில் தற்பொழுது இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மக்கள் நீங்கள் குறிப்பிட்டது போலவே அலாதியான இன்பத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுதுதான் நாம் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு இப்போ அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒருவர் மாம்பழம் வர வேண்டும் அப்படின்னா அவர் எந்த அளவிற்கு தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது குறித்து நாம் பார்க்க வேண்டும். அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒருவர் அவருக்கான ஒரு பொது போக்குவரத்து வழித்தடத்தை பொறுத்தளவு அவர் பேருந்தில் வரலாம், இருசக்கர வாகனங்களில் வரலாம், அல்லது பேருந்துகளில் வரலாம். ஆனால் ரயிலை பயன்படுத்த வேண்டும், எளிதாக செல்ல வேண்டும், பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அண்ணா நகரிலிருந்து அவர் கீழ்ப்பாக்கம் வரை மெட்ரோ ரயிலில் வரலாம். கீழ்ப்பாக்கத்திலிருந்து சேத்துப்பட்டு அங்கிருக்கக்கூடிய மின்சார ரயில் மூலமாக மாம்பழம் வரலாம். இந்த நிலையில் தான் இங்கு ஒரு இல்லை இப்போ அண்ணா நகரிலிருந்து கீழ்ப்பாக்கம் மெட்ரோ ரயிலில் வர முடியாது. இப்ப வர முடியாது. நாம் பேசுவது வருங்காலத்தில் பேசுகின்றோம். இந்த 2 ரயில் நிலையங்களை இணைக்கும் பொழுது இணைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் இரு பகுதிகளுமே அருகருகில் அமைந்திருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் தான். இதை இணைக்கும் பொழுது இந்த ஒரு திட்டமானது எளிதாக இருக்கும். இன்னொரு போக்குவரத்தை நாடாமல், இடைப்பட்ட இன்னொரு போக்குவரத்தை நாடாமல் அவரால் எளிதாக செல்ல முடியும். தவிர அவர் அங்கு சென்ட்ரல் வரைக்கும் சென்று அங்கிருந்து மாறிக்கொண்டு வரலாம். ஆனால் இது இன்னும் எளிதாக, இன்னும் சீக்கிரமாக வரக்கூடிய நடைமுறையில் இருக்கும். இந்த ஒரு விஷயம் இன்னும் நிறைய இடங்களுக்கு கூட பார்க்க முடியும், பொருத்தி பார்க்க முடிகின்றோம். சைதாப்பேட்டையில் 2 ரயில் நிலையங்களும் இருக்கின்றன. மெட்ரோ ரயில் நிலையம் இருக்கின்றது, பயணிகள் ரயில் நிலையம் இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது ரயில் நிலைய இணைப்பு அப்படிங்கிறது வேறு ஒரு தளத்திலிருந்து ஒரு MRTS அல்லது ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினையும் ஒரு மெட்ரோ ரயில் நிலையத்தையும் இணைக்கும் பொழுது எந்த அளவிற்கு அது ஒரு பயனுறு வகையில் இருக்கும் உங்களுடைய பார்வை? பயனுள்ளது. மெட்ரோ ரயிலும் MRTSும் பறக்கும் ரயிலும் இணைய வேண்டும். இணைந்தால்தான் மக்களுக்கு மிகப்பெரிய வசதியாக, மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும். ஏன் தாம்பரத்திலிருந்து, எழும்பூரிலிருந்து, சென்ட்ரலிருந்து கிட்டத்தட்ட பல லட்சம் மக்கள் வெளியூர்களிலிருந்து வருகிறார்கள், வெளி மாநிலங்களிலிருந்து வருகிறார்கள், வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறார்கள். இவர்களெல்லாம் பக்கலிலே இருக்கின்ற தன்னுடைய இல்லத்திற்கும் தன்னுடைய அலுவலகத்திற்கும் போவதற்கு இந்த 3 ரயில்களும் இணைப்பு பாலமாக ஒரு இடம் வேண்டும். அது இணைப்பு பாலமாக முதல் 2 ரயிலாகவும் இணைச்சிக்கலாம், அல்லது 3 ரயிலும் சேர்ந்து இணைக்கிறது தான் நீங்கள் பரங்கிமலை என்று நாங்கள் வற்புறுத்தியிருக்கிறோம், வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அந்த இடத்துல விசாலமான இடம் இருக்கிறது. அது வெகு விரைவில் இணைத்தால் மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நிச்சயமா இந்த இணைப்பு என்பது மக்களுக்கான ஒரு திட்டமாக இருக்கும். மக்கள் எளிதாக போக்குவரத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இந்த நிலையில் துபாயிலும் இந்த மாதிரியான திட்டங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போலவே இருக்கின்றது. அங்கு எப்படி இருக்கின்றது என்பது குறித்து கல்ஃப் நியூஸ் பத்திரிகையாளர் திரு சதீஷ் அவர்களிடம் நாம் வினவி இருந்தோம். அங்கு எப்படி இந்த பயணிகள் திட்டம் இருக்கின்றது, இந்த போக்குவரத்து திட்டம் இருக்கின்றது, மெட்ரோ ரயில் அங்கு எப்படி இயக்கப்படுகின்றது என்பது குறித்து கேட்டோம். துபாயில் மெட்ரோ ரயிலின் வெற்றிக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது குறித்து கேட்ட பொழுது அவருடைய பதில் என்ன என்பது குறித்து பார்க்கலாம். துபாயில் இந்த மெட்ரோ ரயிலின் திட்டம் வெற்றிகரமாக 5 ஆண்டுகள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம் என்பது குறித்து அவருடைய கருத்து. ஒரு ஏரியால ஒருத்தர் ஒரு வீட்டிலேருந்து மெட்ரோக்கு வரணும்னா அவங்களுக்கு அதுக்கு என்னென்ன விதமான வசதிகள் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்து இங்கே நிறையா பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஸ்டேஷன் உள்ளேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு உள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் மெட்ரோ வரதும் சரி போகிறதும் சரி நீங்கள் ஒரே டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். சப்போஸ் நீங்கள் ட்ரெயின்லேருந்து இறங்கி வித்தின் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே 2 or 3 கிலோமீட்டர்ஸ் அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் அந்த இது இறங்குறதுக்கு நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்கும். பட் இன்னும் பலவிதமான விஷயங்கள் என்னன்னா, இப்போ வாட்டர் டாக்ஸி இருக்கு இங்க. அதை தவிர டிராம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்னன்னா பலவிதமான வழித்தடங்கள்ல இருந்து நம்ம ஈஸியா போக முடியுது. அதனால இது பெரிய பெரிய வரப்பிரசாதமா இருக்கு இவங்க மக்களுக்கு. அவருடைய கருத்திலிருந்து ஒரு விஷயம் தெரிகின்றது. அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு கூட இன்னொரு ரயில் நிலையத்திற்கு கூட செல்லும் பொழுது அவரால் அதே டிக்கெட்டை பயன்படுத்திக் கொள்ள முடிகின்றது. இந்த ஒரே டிக்கெட் அப்படிங்கிறது எல்லா போக்குவரத்து வசதிகளுக்குமான ஒரே டிக்கெட் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு கொண்டு வரப்படும்? மிக மிக தேவையானது, மிக மிக அவசியமானது, அது அவசரமானதும் கூட. நான் மயிலாப்பூரிலிருந்து மாம்பலம் வர வேண்டும். மயிலாப்பூரிலும் ரயில் நிலையம் இருக்கிறது, அது பறக்கும் ரயில். மாம்பழத்தோடு ரயில் நிலையம் இருக்கிறது, அது ஆர்டினரி ரயில். இங்கிருந்து இங்கே வர முடியாது. ஆனால் ஒரே டிக்கெட் எடுத்துக்கொண்டு நான் மயிலாப்பூருக்கு சென்று என் வேலையை முடித்துவிட்டு மாம்பழத்துக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திருப்பி மயிலாப்பூர்லேருந்து சென்ட்ரல் மெட்ரோவோடு இணைக்கும் பொழுது மெட்ரோவோடு இணைந்தால் இன்னும் வசதியாக, இன்னும் வாய்ப்பாக, இன்னும் சுலபமாக இருக்கும். இன்னும் நான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்ல போனால், ஒரு சமயத்திலே திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி போகிற கன்னியாகுமரி ரயில் கிடையாது. திருநெல்வேலி அதுக்கப்புறம் ரயில் விட்டார்கள். சில சமயங்கள் அந்த ரயில் பழுதானால், அந்த ரயில் சிக்கலானால், தண்டவாளம் சரியில்லாம் என்று சொன்னால் அதே ரயில் டிக்கெட்டிலே பஸ்ஸில் பயணம் செய்யலாம்.
அந்த ஒரு டிக்கெட்டிலே திருநெல்வேலி இந்த ஜங்ஷன்ல இந்த இறங்கி விஷயம் அப்படிங்கிறது பேருந்துகளுக்கும் அரசு பேருந்துகளுக்கும் இணைக்கப்பட வேண்டும். ஒரு கூட்டு ஒப்பந்தம் வைத்து ரயிலிலிருந்து இறங்குற பயணிகள் அப்படியே பேருந்தில் ஏறி கன்னியாகுமரிக்கு போவாங்க. அந்த நிலையில நம்முடைய திரு சதீஷ் அவர்கள் துபாய் பத்திரிகையாளரிடம் இன்னொரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. பிற போக்குவரத்துகளுடன் இந்த மெட்ரோவுடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றதா, பிற போக்குவரத்துகள் மெட்ரோவுடன் இணைக்கப்பட்டு இருக்கின்றதா, அது எந்த அளவிற்கு நடைமுறையில் இருக்கின்றது என்பது குறித்தான கேள்விக்கு அவருடைய பதில். நம்ம சென்னை போய்ட்டு நம்மளும் வந்து வேற மெட்ரோ ஒன்று இருக்கு, அது வந்து எல்லா லைன்ஸும் இன்டகிரேட் பண்ணணும். அது வந்து ஒரு அப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சுற்றி போகாமல் கொஞ்சம் ஃபாஸ்டராக போக முடியும். இன்னொன்று என்னென்னா, அது வேற வேற இது இங்கே துபாய் மாதிரி இப்போ வந்து ஒரு வாட்டர் டாக்ஸின்ட்டு நம்ம வந்து வாட்டர்லேயே இது போகிற பட்சத்தில் நம்ம வந்து ரோடுக்கே வர வேணாம். அது ஸோ டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பார்க்குறாங்க. இங்கே இந்த ட்ராம்ஸ் ஒன்று இருக்கு. அதே மாதிரி நம்ம சென்னையிலையும் வந்து இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் இருக்கிற மெட்ரோ ஒரு சிட்டியை வந்து இந்த மாதிரி வேரியஸ் மோட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டும் ட்ரை பண்ணாங்கன்னா இன்னும் மக்களுக்கு வந்து வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கு இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. மற்ற போக்குவரத்து வசதிகளோடும் இணைத்துக் கொள்ளலாம். ஒரே டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அவர்களால் பேருந்திலும் பயணிக்க முடியும், ரயிலில் பயணிக்க முடியும். என்ன வழி இருக்கின்றதோ, இடையில் எந்த மாதிரியான போக்குவரத்து வசதிகள் தரப்பட்டிருக்கின்றதோ, பொது போக்குவரத்து வசதிகள் தரப்பட்டிருக்கின்றதோ அதை பயன்படுத்தி கொண்டு சென்று சேர வேண்டிய இடத்தில் அவர்களால் செல்ல முடிகின்றது. தமிழகத்திலும் சென்னையிலும் இந்த ஒரு திட்டம் பயன்படுத்தும் பொழுது அது பயணிகளுக்கு மிகச்சிறந்த ஒரு திட்டமாகத்தான் இருக்கும். அவர்களால் பெரிய அளவில் பயன்பெற முடியும். இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டார். வாட்டர் வெஹிக்கிள்ஸ், ஆறுகளிலிருந்து அவர் பயணம் செய்யக்கூடிய வசதிகள் அங்கு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்று குறிப்பிட்டார். சென்னையிலும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு தான் ஆறுகள் இருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 பெரிய நதிகள் இருக்கின்றது. கூவம், அடையாறு என்ற 2 நதிகள் இருக்கின்றது. அது தவிர பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்கின்றது. இந்த ஒரு விஷயங்களை இணைக்கும் பொழுது, அதாவது நம்மால் மெட்ரோ ரயில் இணைகின்றது, சென்னையை சுற்றி ஓடுகின்றது, அதே போல ரயில்கள் இயங்குகின்றன, MRTS ரயில்கள், பறக்கும் ரயில்கள் இயங்குகின்றன. அதோடு கூட நம்மால் நீர்வழி போக்குவரத்தையும் பயன்படுத்த முடியும். நீர்வழி போக்குவரத்தையும் பயன்படுத்த முடியும்னா ஒரு மிகப்பெரிய வசதி வாய்ப்பாக இருக்கும். மிகப்பெரிய நீர்வழி போக்குவரத்து நான் அனுபவித்திருக்கிறேன். எண்ணூர் எரணாவூர்லேருந்து ஒரு காலத்திலே ஆந்திராவிலிருந்து உப்பு, அரிசி, விறகு இது பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக மூலக்கொத்தளம் வந்து மூலக்கொத்தலிருந்து அப்படியே நேராக அடையாறு வரும். நானும் எங்கள் பாட்டியும் மூலக்கொத்தளத்தில் போய் அரிசி வாங்கியிருக்கிறோம். இப்பவும் அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? அரசினுடைய சில அரசுகளுடைய தேவையில்லாத கழிவுகளை சேர்ப்பதினால் பக்கிங்ஹாம் கால்வாய் இப்பொழுது பகிரங்கமான துர்நாற்ற கால்வாயாக இருக்கிறது. சென்னையில் பல தடவை முயற்சி எடுத்தார்கள். எடுத்த முயற்சியை தொட்டு தொடர்ந்து வந்தால் மிகப்பெரிய ஒரு கால்வாய், மிகப்பெரிய ஒரு நீர்வழி போக்குவரத்து சென்னை நகரத்தை தூய்மைப்படுத்தும். நீங்கள் குறிப்பிட்டது போலதான் சென்னை என்பது ஒரு காலத்தில் நீர்வழி போக்குவரத்தை மிக அதிக அளவில் பயன்படுத்திய ஒரு நகரம் தான். தற்பொழுது நாற்றம் அடிக்கக்கூடிய கால்வாய்களாக மாறிவிட்டது. ஆனால் அதையும் தாண்டி வாசனை, துர்நாற்றம் அடிக்கக்கூடிய கால்வாய்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி இதே போலதான் சிங்கப்பூரில் கூட பயன்படுத்த முடியாத அளவிற்கு ஆறுகள் இருந்தது. ஆனால் மாற்றி நீர்வழி போக்குவரத்துக்கு உகந்த ஒரு திட்டமாக மாற்றினார்கள். அதே போல சென்னையில் ஓடக்கூடிய மிக முக்கியமான கூவம், அடையாறு, அதே போல பக்கிங்ஹாம் கால்வாயையும் நாம் பயன்படுத்தும் பொழுது, நீர்வழி போக்குவரத்தையும் பயன்படுத்தும் பொழுது இன்னும் ஒரு மிகச்சிறப்பான பொது போக்குவரத்து திட்டத்தை கொண்டு வர முடியும். அதன் மூலமாக அனைத்து பொது போக்குவரத்து திட்டங்களையும் இணைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும். அதன் மூலமாக பயணிகள், அரசு எல்லா தரப்பிலிருந்தும் ஒரு நல்ல பயணத்தை எதிர்பார்க்க முடியும். ஒரு நல்ல நீண்ட தூரம் நம்முடைய நவீனமயமாக்கலை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த 0 ஹவர் முடித்துக் கொள்ளப்படுகிறது. அரங்கத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக பெரிய நன்றி. மற்றும் ஒரு 0 ஹவரில் சந்திப்போம். வணக்கம்.